தெரியவே மாட்டேங்குதுடா ரோடு. ஆட்டினாலே தாங்காது. மேலே ஏறி 6 பேர் ஆட்டினீங்கன்னா எப்படி தாங்கும்? ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. வேற லெவலில் செம என்ஜாய்மெண்ட் இருக்கு. மழை வேற பேஞ்சிக்கினே இருக்குங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து திருப்பூர்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியாக காந்தலூர் போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் பிளான் தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிறது வந்து டஸ்டரில் தான் போக போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு. ஒருத்தர் தம் அடிக்க போறேன்னு சொல்லிட்டு தொலைஞ்சு போயிட்டான். வீட்டுக்கு வழி தெரியாம சுத்திட்டு இருக்கான். அவனை போய் கூப்பிட்டு வரோம். இது நானும் வரட்டா? அவங்க வண்டி இருக்கா? வந்துட்டா ட்ரிப்புக்கு போகிறோன்னா வந்த மாதிரி ட்ரிப்புக்கு கிளம்பணுமான்னு இருக்கணும். வந்து ஒரு 10 நிமிஷம் கூட உட்காந்து அது வெயிட் பண்ண வைக்கிறதே மொத்தமே இங்க 2 பேர் தான். எங்கே இருக்காங்க? பாய்ஸ் மொபைல்ல இருக்கான். A few moments later. ஏன்டா டேய், இங்க இருக்கிற வீட்டுக்கு வழி தெரியாம வழி தெரியலடா. உண்மையா சார்ஜ் போட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் வாங்கி வா போலாம். டைம் ஆச்சு. பாத்தீங்களா அவன் எங்க இருக்கானே? அவனா நீ அவன் ஹெல்ப் பண்ணனால சார்ஜர் போட்டு நான் கூப்பிட்டேன். எனக்கு எங்க வழி எதுனே தெரியலண்ணா. வண்டி யாராடா? ஏன்டா டேய் வந்து பின்னாடி உட்கார்ந்து எல்லார்ட்டையும் அங்க போன் கேக்குறேன். ஒருத்தரும் போன் தர மாட்டேங்கிறாங்க. பக்கத்து தெருவுலயே இருந்துகிட்டு வழி தெரியலைங்கிற பத்தி. அந்த மாதிரி நின்னுட்டு அங்க ஹார்ன் அடிச்சிட்டு இருந்தேன். என்னன்னா இப்படி எடுத்துட்டு இருக்கீங்க என்னைய? அங்க நின்னுட்டு கேக்குறேன். நான் இந்த மாதிரி முத்துக்குமார் அவர் வீடு அப்படின்னு திரும்ப 360 அப்படி யாரும் இல்ல. அவனே தெரியாத அவங்க அப்பா அப்படி யாரும் இங்க இல்ல சாமி அப்படின்னு. சரி பாட்டி போன் வச்சா நீ போன் பண்ணாம இருந்தா கூட நான் அட்டன் பண்ணி பேசியிருப்பேன். கரெக்டா வேணே நீ நோண்டி விட்டேன். ஜிபே பண்ணிட்டு இருக்க கால் பண்ணிட்டேன். நான் 2 பழம் பண்ணீங்களா? பே பண்ணல. அட வெக்கம் கட்டுவீங்களா? போமா இல்லன்னு தெரியல. பாப்போம். இவங்க எல்லாம் எப்படி ட்ரிப்பு கூட்டிட்டு போய் சேர போறோம்னு தெரியல. வாங்க, மேல இருக்கான். ஏடா ட்ரிப்பு போலாம்னா இங்க வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்க? ட்ரிப்பு போறோட தலைவனை பார்த்துட்டு வந்துடுறேன். தலைவனை பார்த்துட்டு தான் ட்ரிப்பு போய் vlog பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்கும். இங்க இருந்து கண்டென்ட் எடுத்து அப்படியே அப்படி சொல்லி விட்டுறணும். எப்படி என் ராஜதன் இந்த மாதிரி எங்க மட்டும் கரையா இருக்கு. மொத்த திருப்பூர் 360 வீட்ல இருக்கோம். கரை எங்க இருந்து மட்டும் இருக்கு. கரை இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ப்ளே வர இருக்கு. மறைவான இந்த ரூமோட வியூ எப்படி காட்டுன்னு பாருங்க. கரை நல்லது. இப்படி உள்ள வந்தீங்கன்னா யாருமே அந்த டிஸ்ப்ளே பார்க்க முடியாது. இப்படி கேட்ச் பார்த்தாலும் தெரியாது. இப்படி கேட்ச் பார்த்தாலும் தெரியாது. Meanwhile. கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்துங்க. இவருக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. பிரச்சனை 300 பேர் தான் பார்ப்பாங்க. அதனால பிரச்சனை இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, இப்போ என்ன எதையோ தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. முன்னாடி ட்ரெஸ்ஸுங்க. இது அடுத்த ஆதாரம். டேய் வாங்க கிளம்பலாம். நம்ம இன்னொருத்தர் வண்டியில் வந்துருக்காரு. என்ன இருப்பான்? நாங்கள் இன்னும் ட்ரிப்புக்கே கிளம்பலாம். இங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. பல தடவை அவன் விட்டுறதுன்னு வச்சுக்க. விடிய விடிய தள்ளிட்டு இருந்திருப்பீங்கல்ல. டிக்கெட்ல தண்ணி போதும். சீக்கிரம் சீக்கிரம் கேமரா இருக்கு. பயங்கரமா மழை வருது. கைஸ் பயங்கரமா மழை வருது. தரடா தரடா. கதை வேணும் சாட்சி. இப்போ வாங்க போமா. இந்த மாதிரி தான் முட்டு சண்டை இருக்குடா. எங்கடா இப்படிடா சொன்னாதானே தெரியும். என்னன்னா பாத்துட்டு இருக்கீங்க நீங்க? எப்படி வேணா போலாம், எப்படி வேணா போலாங்கறானே தவிர வழியே சொல்ல மாட்டேங்கிறானே. அப்படி திருப்பணும்னு வச்சுக்க. அப்படி ஏன்டா திருப்பனா அப்படிங்க. அதுக்கு அப்படியே அந்த வழியில லெஃப்ட் போயிருக்கலாம். அது இதே எடுக்கணும்ல. ஏங்க ஒரு ரிவர்ஸ் எடுக்கறக்காக சுத்தி அது அச்சோ தெரியவே மாட்டேங்குதா ரோடு. நீதான்டா டிரைவர். உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். டேய் உன்னை நம்பி காந்தலூர் வரைக்கும் போகணும்டா நாங்க. சரி இப்போ எப்படி அவர் எங்க வராரு? தமிழ்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அம்மன் பைக்ஸா? அம்மன் பைக்ஸ். டேய் இங்க தான் இருந்தான்னு வெச்சுக்கவே. இதுக்காக ஒரு நேரம் வெயிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு வழியா கைஸ் வண்டி அங்க போட்டாச்சு. அப்பயுமே சொன்ன பல்லடத்துல வெயிட் பண்றேன். நான் ஒரு வழியா நம்ம வந்து ட்ரிப்ல எல்லாரும் வந்து ஆன்போர்ட் ஆயிட்டாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் ஆன்போர்ட் ஆக்கினேன். நாங்க காந்தலூருக்கு ஆன்போர்ட். பட் காந்தலூர் போய் சேருமாங்கறத வீடியோவோட கடைசியில வெயிட் பண்ணி பாருங்க. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. டேய் பேசாம இப்ப போனாலும் வேஸ்ட் தான்டா. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு நேரம் போயிடலாமா? விளங்கும்டா.
டேக் தட் ஒன் ட்ரிப் ஸ்பாயில. டேய் எப்படி கடைசி நேரத்துல இவனா அவனா நல்லா யோசிச்சுட்டு இருப்போம். எவனும் இல்ல பிளான் பண்ற நானே அப்படிங்கிற மாதிரி இறக்குறாரு. டேய் ஆமா டிஸ்ப்ளே ஆஃப்ல இருக்கு. பட் அந்த ரெட் கலர் பட்டன் எழுதி பாத்தீங்களா பவர் சைடு. அது எப்படின்னா அந்த ஓயோ ரூம்லாம் போடும்போது கேமரா ஹிட் அண்ட் கேமரா ரெட் கலர் பட்டன். பிரபா நீ எங்க போன? அப்ப நீ காட்டினானோ நீ அண்ணா இல்லடா வீட்ல ஐ மீன் வீட்லயா? டேய் பாருங்க உண்மையை சொல்ல வரான்டா. பிரபா போல கேஸே நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி. கேஸ் குடுக்குறவங்க நாங்கடா. ஆஹா ஆரம்பிச்சுட்டானோடா. இதுவே எல்லாமே சாஞ்சி வந்துருமே. கடவுளே போச்சுறாங்க. ஐயா அப்புறம் என்ன போடு டான்ஸ் போடு. அந்த ஒரு இதுக்காக ஓகே गाइस நாங்க வந்து ஃபைனலா வந்து டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம். கார் தான் போக மாட்டேங்குது மேல. கார் போல அதனால எங்க டஸ்ட்ல எங்க நிப்பாட்டிட்டோம். எங்களை பிக்கப் பண்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு. பிக்கப் பண்றதுக்காக வந்து ஒரு ஜீப் வந்திருக்கு. வந்துருச்சு गाइस. அவ்வளவுதான் ஜீப் வந்துருச்சு. கிளம்ப போறோம் நம்ம. வரலாமா? ஒரு பக்கத்துல போறாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களா. A few minutes later. கைஸ் ஒரு வழியா வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். செம்ம டயர்டா இருக்கும். அதனால நாளைக்கு காலையில நான் உங்கள்கிட்ட பேசுறேன். டாடா பை பை see you. 6.5 hours later. குட் மார்னிங் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டுக்குள்ள இருக்கோம். வெளியே வியூ பாருங்க. வேற லெவலில் ஒரு வியூ இருக்கு. வெளியே ஜம்முன்னு இருக்குதுங்க. இங்கே தான் இது நம்ம தங்கிடுவோம். வாங்க வெளியே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜக்கோட பெட்ல கவுந்து ஏன் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஜக்கு நிம்மதியா இருக்கு. உன் கூட படுக்கலான்னு தான் வந்தாவன். ஜக்கு நல்லா தான் இருக்கு. அவர் எங்க நீச்சல் அடிச்சிட்டு இருக்காரு. மலையை காட்டுங்க. பள்ளத்தை காட்டாதீங்க. என்ன பள்ளத்தை காட்டுறீங்க? மேலே போய் காட்டுங்க. சோனி காட்டுங்க. சோனி காட்டுங்க. இங்க இருக்கு டீயா. அப்படியே கூட ஒரு எல்லாமே அது மாதிரியே இருக்கேடா. எதுக்கு எல்லாமே புடிய நாமப்படுத்த மாதிரியே பேசுவாங்க டாக்டர். குடிக்கிறேன்டா. இப்பதான் எந்திரிச்சு வந்து பல்லு வளர்க்குறதுல ஏதாவது வாய் கொப்பளிக்கிறேன். 1 hour later. தியானத்துல கூட இப்படி டிஸ்டர்ப் பண்ணலாமா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காந்தலூரில் நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க கைஸ் ட்ரிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கார்டனில் இருக்கோம் காந்தலூரில். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போங்க. ப்ளூபெரியா இதான் போட்டிருக்காங்க. வரும் இது ப்ளூபெரி. எதுங்க பூ வருமா? இதுங்களா? இப்ப வச்சு 14 வருஷம் ஆகுது. அவங்க ஓகே. இது நட்டு வச்ச ஆளுக்காரு இதை பார்க்க முடியாதா? தேவதாரு பூக்குறத. இது வந்து ரோஹி செட்டி இலைய பூத்தா. அது வந்து ரோஹி செட்டி இலைய பூ. இது நம்ம சாத்துக்குடி. இது சாத்துக்குடி. இந்த சாத்துக்குடி. இது வந்து ராம்சீதா முளிச்சீதான்னு சொல்றேன். ராம்சீதா. செடி அந்த நிறைய இருக்கு. காடு மாதிரி. அது வந்து இப்ப 6 வருஷம் போயிருக்கு. நீ 6 வருஷம் இருக்கு. 12 வருஷத்துல பூக்கும். ஆனா என்ன இது வச்சவன் பார்க்கலாம் பூ அப்படிங்கிற மாதிரி. அது வந்து இது பார்க்கலாம். இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இது நீ 12 வருஷத்துல பூக்கும். இந்த செடி அப்படியே செத்து போயிடும் பூ வந்தவனே. பிறகு அதுல இருந்து வித்து விதை விழுந்து அதுல வந்து செடி வந்து பிறகு 11 வருஷத்துல அந்த செடி மறுபடியும் வரும். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த பூ பார்த்திருக்கீங்களா நீங்க? நாங்க ஒரு போய் பார்த்துருக்கோம். இத பாருங்க. இத வருது பிளம்ஸ். பூ எடுத்துருக்கு வருது. இது பூ எடுத்துருக்கு. இது பிளம்ஸ். இது டான்சிங் லேடி. டான்ஸ் ஆடுமோ? அது வந்து காலு கையை விரிச்சு பாவாடை கட்டு இந்த மாதிரி. டான்சிங் லேடி. ஓகே ஓகே. இது தாத்தா பூ தானங்க? இதுங்க அது தாத்தா பூ இல்ல. அது வேற தாத்தா. அப்படியே வேற தாத்தா. அது பறக்கிறது. ஓகே. அதுக்கு இருக்குங்க. கேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் தான் பேர். நீங்கள் வீட்டில் டேபிளில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா ஃப்ரூட்ஸு. அந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே இந்த ஒரு ஃப்ரூட்ஸ் கார்டனில் இருக்குது. காந்தலூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இது வந்து ஒரு டைமாவது விசிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிவி. இங்கே கிவிலாம் கூட இங்கே இருக்குங்க. இங்கே காட்டுற மாதிரி உங்களுக்கு கிவி போர்டு.
அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கிவி செடி. ஆனால் இதில் வந்து செடி மட்டும்தான் இருக்குது, கிவி இல்லை. இந்த ஃப்ரூட்ஸ் கார்டனில் அதுவும் இந்த ஒரு பூ பாருங்களேன். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பூவை பார்த்ததே இல்லை. செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பூவை வந்து நம்ம காதலிக்க கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நம்ம கொண்டு போய் நம்ம காதலிக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் காதலிக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பூவை வந்து கண்டுபிடிச்சி உங்கள் மக்கா நீ தாண்டா டிரைவரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து உங்களை டக்குன்னு ஓகே சொல்லிடுவாங்க. பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பூ பிடிக்காத பெண்கள் யாரும் இல்லை. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி அழகான பூவை காமிச்சிங்கன்னா பொறுத்துங்க, ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. காந்தலூரில் லாஸ்ட் டைம் வந்து சம்மரில் வந்தேன், செம்மையாக வெயில், ஒரு மாதிரி மொக்க சீசனாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து மான்சூனில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம்னா காந்தலூரே நான் சொல்லுவேங்க, வேறு லெவலில் இருக்குது. தேங்க்ஸ் கைஸ். நம்ம இப்போ வந்து எக்ஸாக்டாக காந்தலூர் இருக்கோம். காந்தலூரில் தானே இருக்கோம், காந்தலூர் தான். ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ ஜீப் இருக்குது, வேறு லெவலில் இந்த ஸ்பாட்டே வந்து இருக்குது. அதுவும் கலராக ஜீப்பை வந்து நம்ம கேரளாவில் தாங்க பார்க்க முடியும். எங்கே பார்த்தாலும் சரி இந்த மாதிரி கலராக சும்மா ஜம்முன்னு ஜீப்பை மட்டுமா பார்க்க முடியும். ஜீப்லேருந்து ஒவ்வொரு ஜீப்பு பாருங்களேன் என்ன மாதிரி பண்ணி மிரட்டி விட்டுருக்காங்க. மகேந்திராக்காரங்க கூட இப்படி டிசைன் பண்ணிக்க மாட்டான், இங்கே இருக்கிறவங்களாம் டிசைன் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா எங்களை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு நான் வந்து மஞ்ச் எடுத்துகிட்டு கொண்டாட போகிறேன். உங்களுக்கு வேணுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம நின்று இருக்கிறது காந்தலூரில் தான். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க காந்தலூர். நானும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். காந்தலூரில் இருக்கோம், விசிட்டிங் பண்ண போகிறோம் ஒரு இடத்த. அது என்ன இருக்குதுன்னு அண்ணா சொல்லுவாப்பில். எங்கே போகிறோம் இருக்கோம். இப்போ அடுத்து நாங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோம் நண்பர்களே. எரிச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். கரெக்டா மாப்ள? இந்த காந்தலூர் ரொம்ப மோசமாக இருக்காங்க. இவங்க உள்ள அத்தனையும் ட்ரிப்பே வரக்கூடாது. அதுலேயும் முக்கியமாக இந்த வெள்ளை சட்டை போட்டு கட்சிக்கார மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, கட்சிக்கார மச்சி இவங்க வந்து வரவே கூடாது. போச்சு அப்படின்னு தாடிட்டு இருக்கேன். வேஸ்ட்டாக வந்து போச்சு தான் உண்மையிலே. சல்மானு, இந்த ட்ரிப்பை பற்றி நீ என்ன நினைக்கிற? சிம்பிளி வேஸ்ட். மகரா வியூ பாயிண்ட்ல இருக்கோம். இங்க அந்த மாதிரி ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கு, மேல போய் பார்க்கலாம் வாங்க. டேய் அண்ணா வந்திருக்கேன்டா. அப்பா வேற லெவலில் இருக்கு கைஸ். என்ன நடக்கதான் முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஐயோ இந்த அவசப்படுறானே. பயமா பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். காத்துக்கு மரமெல்லாம் ஆடுது சார் அப்படின்னு வீட்டு நகர்த்தி அடிச்சு மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். தாங்காது. மேல ஏறி 6 பேர் ஆட்டினீங்கன்னா எப்படா தாங்கும்? கைஸ் நல்ல புள்ள அங்கிருந்து சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. ஆட்டக்கூடாதுன்னு, அதனால ஆட்டுற வேலையே வேண்டாம். ஆட்டாதீங்க இனிமேல். கைஸ் இப்போ இருக்க பிளேஸ் நேம் பார்த்தீங்கன்னா பிரம்மகரம் வியூ பாயிண்ட். இங்கே வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்குது. அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. வாவ், செம்மையாக அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இன்றைக்கி செம்ம சீன் இருக்குது. வியூ பாயிண்ட்டுக்கு செல்லும் வழி. ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த கொடைக்கானல்ல மெகந்தி சர்க்கஸ் ஷூட்டிங் ஸ்பாட் போனோம்ல, அந்த இடம் இறங்கி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாங்க இந்த இடம் இறங்கி போயிட்டே இருக்கு. இது வந்து கொடைக்கானல்ல இருக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி இது ஒரு இடமாட்டு இருக்கு. இங்க பாருங்க அப்படி போயிட்டே இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்காங்க. போனா தாரா வந்துட மாட்டிருக்கு, போயினே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம போனோம்னா திருப்பூரே வந்துட மாட்டிருக்கு தமிழ்நாடு வந்து. ஸோ திருநாள் மேலே ஏற போகிறோம். ஓகேங்களா, அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். சோடா
அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து இந்தியன் 2ல வந்து எங்கே கேமரா சொறி வச்சானே எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்து நான் இப்போ கிளியர் பண்ண போகிறேன். கொஞ்சம் தப்பி இருந்தாலும் பலூன் பஸ்ட் ஆயிருப்பையா. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கையை விடு. தாத்தா எங்க குத்திருக்கீங்க? காந்தலூருக்கே ஃபேமஸான காந்தலூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம சென்று அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நடந்து போகிற பாதையே வந்து வேற லெவலில் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக இதுக்குள்ளேயே வண்டி விட்டு ஏற்றிருக்காங்க. அது வரைக்கும் இது வந்து யானை ஒரு டைம் வந்தப்போ வந்து ரோட உடச்சிருச்சாமா. இதப்பா இருக்கு குளிச்சிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? போடாங்கடி வந்துருச்சு. அடிக்க போறேன் ஜப்பு ஜப்புன்னு. எங்களோடயே வந்துட்டு இருக்கு மேல இருந்து. இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். ஆமா கைஸ், இது வந்து இறச்சிப்பாறை வாய்ஸ். இது காந்தலூர் ஃபால்ஸ்டா. போட்டா பாரு. இவர்தான் சரி ஒண்ணும் தெரியாத மண்ணுக்கு தெரியாம அடிச்சு இறச்சி பாரு அப்படியே ஸ்ப்ரே பண்ண மாதிரி வருண்டா. நல்லா இருக்கும். ரோட்டு மேலே இருக்கும். என் பையன் ஒண்ணு கடிக்கிற மாதிரி. 12 seconds later. ஃபைனலா ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம் கைஸ். கம் ஆன். எதை பார்த்தாலும் எக்ஸைட் ஆகாத மாதிரி ஒரு தருப்பான கேங்கல் அதிகம் தான். ஏன்னா நீ நின்ட்ட நீயே கண்டக்ட் ஆய் வருதுண்ணே. இந்த இடத்த பார்த்துங்க கக்கூசுன்னு சொல்லிட்டாங்க. போகிற மாதிரி இருக்கு. ஆனால் 2 ரூபா அப்படியே அப்படியே அதை அப்படியே அப்படி இல்லை. ஆ இன்தா ஆ கும்தா ஆ இன்தா ஆ கும்தா ஆ இந்த முடிஞ்சுதா. A few minutes later. ஒரு வழியா மேலே ஏறி வந்துட்டேன் கைஸ். அடுத்த ஸ்பாட்டில் உங்களை மீட் பண்ணுறோம். குளிக்கிறோம் பிளான் போட்டு குளிக்கல. இன்னொரு ஃபால்ஸ் போகிறங்காட்டி அங்கே குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஃபால்ஸில் குளிக்கல. இதில் என்ன டெஸ்ட்னா அங்கே போய் குளிக்க மாட்டோம். அதுதான் இல்லை. சட்டி இல்லாதனால குளிக்க மாட்டான். நான் குளிப்போம். தொடர்ந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. இவங்க சொல்ற நடக்க நான் சொல்ற நடக்கான்னு. பிரபா வாட்டரா அது நான் வேத்து ஊத்திடுச்சுண்ணா. ஓ அப்படியா விஷயம். வரட்டா மாமே. ஏங்க இப்போ நம்ம பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, இதாங்க இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸு. அப்படியே தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே ஸ்ப்ரே ஆகும். ஜம்முன்னு இருக்க இடம். காந்தலூர் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு ஒரு விசிட்டை போட்டுருங்க. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. गाइस இப்போ நம்ம இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ்ல குளிச்சிக்கிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண போறோம். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிங் ஜிங் ஜாக் ஜிங் ஜிங் ஜாக் டிங் ஜாக் டிங் ஜிங் ஜாக் டம் டும் டம் டம் டும் டம் யோ பாடியா டம் 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 முருகன் மலைக்கு போய்கிட்டு இருக்கோம் गाइस. வாங்க உங்களை எல்லாத்தையும் முருகன் மலையில மீட் பண்றேன்.
ஒரு வழியாக எர்ச்சிப்பரா வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன். நான் உங்களுக்கு அங்கே அவுட்ஃபிட் காட்டல. ஸோ அப்படியே மாற்றிட்டோம். இப்போ வந்து முருகன் கோயில் வந்துட்டோம். முருகன் மலை போய் பார்ப்போம். மழை இங்க அடிச்சு நவுத்திட்டு வந்துட்டு இருக்குது. இளநீ விட்டுனா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் அடிக்கிருக்காங்க. எதுக்கு கல் அடிக்கிருக்காங்கன்னு தெரில. ஒரு வேளை இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி கட்டி வைக்கும்போது நம்ம ஒரு புது வீடு கட்டுவோம் அப்படிங்கிற சாங்கியம்லாம் இருக்கும். அதுக்காக கட்டியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, வந்த மெமரிஸ்க்கு எல்லாரும் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளும் கட்டலாம், ஆனால் கொஞ்சம் மழை வந்துருச்சு. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. பிரபா சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டு போயிருவாங்க, அவனை நம்பி போகாதீங்க. இது வந்து இவன் இந்த இடத்துல பார்க்க வேணாம் கிளம்பலான்னு சொல்லுவாங்க, கிளம்பிடாதீங்க. எப்படி இருக்கு பிரபா? வேற லெவலில் செம என்ஜாய்மெண்ட் இருக்கு. மழை வேற பேஞ்சிக்கினே இருக்குங்க. வேற லெவலில் இருக்கு உண்மையிலுமே. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதான் சுற்றியும் ஒரே எப்படி சொல்றது, நம்ம போறானுங்களா ஒரே பச்சை பசேன்னு இருக்கும். ஆனால் இது வந்து மொட்டை பாறை மாதிரி இருக்கு. இங்கே ஒரு கோயில், சின்ன கோயில் ஒன்று இருக்குங்க, வந்து பார்த்துங்க. ஆனால் நாங்கள் வந்த டைம் வேற லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். இதோட நம்ம ட்ரிப் வந்து முடியுது. மீண்டும் சந்திப்போம்.